நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட சேர்க்கையும் கிரகங்களோட பெயர்ச்சியும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல விதமான மாற்றங்களையும் தரப்போகுது. அதனால கிரகங்களோட பெயர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மேஷ ராசியில அதுவும் வக்ர பயிற்சியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையிலிருந்து மேஷத்துல பின்னோக்கி மீனத்துல நுழைய போறாரு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீன ராசியில செவ்வாயோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேசத்துல சுக்கிரனோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரா பயணத்தை மேற்கொள்ளுறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட பயிற்சியும் கிரகங்களோட மாற்றமும் இப்படிதான் இருக்குது. கும்ப ராசியில சனி செவ்வாயோட கூட்டணியும் இருக்குது. உச்சம் பெற்ற கிரகங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்க போறோம். எப்பொழுதும் தன் எதிர்காலத்தை நினைத்து முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த 2024ஆம் வருடத்தின் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் ராகு இணைஞ்சு பயணம் செய்வது உங்களுக்கு சிறப்பான யோகம். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர போகிறாரு. அதனால் சிலருக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்பும் இடமாற்றமும் கூட கிடைக்கும். குரு பகவானின் பார்வை இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருக்குது. அதனால் பண வரவுக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. சிலருக்கு உயர் பதவிகள்லாம் உத்தியோகத்தில் கிடைக்கலாம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. இந்த மாதத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணம் செய்கிறதால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாக உங்களுடைய அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து கொடுப்பீங்க. அதனால் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன் வாங்குவதை தவிர்ப்பதன் மூலம் நஷ்டத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். முதலீடுகள் இன்றி எந்த ஒரு செயலையும் நீங்கள் இந்த மாதத்தில் மேற்கொள்ளலாம். முதலீடு இல்லாத கூட்டாளராக கூடவும் மத்தியஸ்தராகவோ தரகராகவோ செயல்பட்டு தொழில் வளர்ச்சிக்கு நல்ல அடித்தளத்தை அமைச்சுடுவீங்க. உங்களுடைய புதிய கருத்துகள் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கும். நீங்கள் அனைவரிடத்திலையும் சுமூகமான நல்லுறவை பேணுவதன் மூலம் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய செய்தி, பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உணவுப் பொருள் சார்ந்த தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் சமுதாயத்தில் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சில சிரமங்களும் நஷ்டங்களும் உங்களுக்கு குறைய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக பணத்தை சொந்த தொழிலையோ அல்லது அசையா சொத்துக்கள் வகையில முதலீடு செய்ய நீங்க திட்டமிடலாம். மகான்களோட வழிபாடும் குருக்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கிறதால பல வழிகளிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. மாத தொடக்கத்தில் கேது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறதால உங்களுடைய எண்ணங்களை அலைப்பாய வைப்பார். உங்களுடைய சிந்தனையில் நிறைவான உணர்வு குறைவாக இருக்கும். ஒரு சில காரியங்களில் மன உளைச்சல் அப்படிங்கிறது வரலாம். நீங்கள் வேலை செய்ய விரும்ப மாட்டீங்க. வேலையில் ஒரு சில இடையூறுகள்லாம் வரலாம். இந்த மாதத்தில் வேலையில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஒரு தவறு பல சிக்கல்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யும் இடத்துல கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 5ஆம் வீட்டில் இருக்கும் குரு மற்றும் புதன் இரண்டும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை சரியான திசையில் செலுத்தும். அதே மாதிரி உங்களுடைய அறிவாற்றல் திறனும் ஆராய்ச்சி உணர்வும் அதிகரிக்கும். இந்த மாதத்துல கடின முயற்சி செய்துதான் நீங்க வெற்றி பெறுவீங்க. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 3ஆம் வீட்டுல செவ்வாயோடு இணைந்து இருக்கிறாரு. அதனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். பரஸ்பர உறவுகள் எல்லாம் பதட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகள்ல கசப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் கூட ஒரு சில காலகட்டத்தில் கசப்பான உணர்வுகளை உங்களிடம் பகிர்ந்துக்குவாங்க. குரு மற்றும் புதனோட செல்வாக்கால காதல் வாழ்க்கை நீங்கள் மிகவும் சுமூகமாக அனுபவிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலான உங்களுடைய பிணைப்பும்
சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய அறிவையும் நம்பிக்கையையும் ஒருவருக்கொருவர் விவாதிப்பீங்க. ஆனால் குடும்பத்தோடு புனித யாத்திரையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் சென்று வரலாம். ஒருவருக்கொருவர் நெருக்கமாகி அன்பை பரிமாறிக்கொள்வதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். நமக்கு 5ஆம் வீட்டில் உள்ள குருவும் புதனும் மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டை பார்க்கறதால வருமானத்துக்கு பெரிய தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. இந்த மாதம் உங்களுடைய வருமானம் சிரமமின்றி இருக்கும். பண பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. அதனால் அனாவசியமான செலவுகளை எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. 4ஆம் வீட்டில் ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறதால சில முக்கியமான வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் இந்த மாதத்தில் ஆரம்பிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களோட உடல்நல கவலைகளுக்கெல்லாம் பணம் அப்படிங்கிறது தேவைப்படலாம். ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கும். 3ஆம் வீட்டில் செவ்வாயும் 4ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகியோரோட தாக்கமும் இருக்கிறதால எந்த விஷயமா இருந்தாலும் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்படணும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் கழுத்து, தோல்வலி, காதுகள் இதிலெல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக தான் இருக்குது. உங்களுடைய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும், குழு உறுப்பினர்களோடு சக ஊழியர்களோடு உங்களுக்கு வர வேண்டிய ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சூழலில் பெயரும் புகழும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உயரதிகாரிகள்லாம் உங்களை ஆதரிப்பாங்க. நிர்வாகம் தொடர்பான புதிய திட்டங்கள்லாம் நீங்கள் தீட்டுவீங்க. பிற மாநிலங்கள் அல்லது நாடுகளுக்கு நீங்கள் சென்று வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு பெரிய முதலீடு செய்யும் பொழுது சற்று எச்சரிக்கையோடு முதலீடு செய்யணும், அல்லது அனுபவஸ்தர்களோட ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். தற்காலிகமாக புதிய உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வரலாம். அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையிலிருந்து இதை தவிர்க்க முடியும். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தேவையான பொருளாதார ரீதியாக எந்த விதமான உதவிகளையும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கல்வியில் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய இடைவிடாத முயற்சிகள் மூலம் உங்களுடைய இலக்கை அடையலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. மேல் படிப்புக்காக நீங்கள் விரும்பிய கல்லூரியில் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கலாம். நீங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரோட வழிகாட்டுதல் உங்களுக்கு அதிக மதிப்பெண்களை எடுக்க உதவும். நண்பர்களிடம் மட்டும் சற்று இடைவெளி விட்டு பழகுங்க. தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்வி கற்பதில் அதிகம் கவனத்தை செலுத்த முடியும். உங்களுடைய கடின உழைப்பு மட்டும்தான் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வாராகி அம்மன் வழிபாடு உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுக்கும். மாதத்தின் தொடக்கத்திலேயே சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீன ராசிக்கு போகிறாரு. புதனோடு இணைஞ்சு புத சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் வியாபாரத்துலலாம் விஐபிகளோட வாடிக்கையாளர்களாக நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அலுவலக பணிகள் கூட உங்களுக்கு துரிதமாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒருவருக்கு மேலே சம்பாதிக்கிறதால எந்த விதமான பொருளாதார ரீதியான நெருக்கடி வந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. வாங்கிய கடனை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் கொடுத்து மகிழுவீங்க. இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். அமாவாசை நாட்களில் வாயிலா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இல்லைன்னு மட்டும் யாருக்கும் சொல்ல வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பாகவே இருக்குது.